ஹாய், இன்னியோட பேசிக்ஸ் எல்லாம் முடியுது. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ஷன் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் மோர் ஜாவா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது முடிச்சிருச்சுன்னா அவள் தான் ஃபுல் பேசிக்ஸுமே முடிச்சாச்சு. அண்ட் அப்புறமா நாளைக்கு வேணால் ஒரு ஃபுல் வீடியோ மொத்தத்தையும் மர்ஜ் பண்ணி போடுறதுனாலும் போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது டெஃபினேஷன்லாம் மாற்றி சொல்லி அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேசுகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ. ஸோ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி த்ரெட்டிங் பார்த்துட்டு இந்த ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சும்மா என்னன்னு சொல்லிட்டு அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க த்ரெட்ஸில் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு த்ரெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து இது போயிட்டு அந்த மல்டி டாஸ்க்ஸை வந்து ஒரே நேரத்தில் முடிச்சிடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த கரெக்டாக இப்போ 1000 டைம்ஸ் ரன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி குட்டி குட்டி டாஸ்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி த்ரெட்ஸை வச்சு இது பண்ணுவோம், அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸில் ரன் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த த்ரெட்டு, எந்த த்ரெட்டு, அந்த ஸ்லீப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஸ்லீப் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. சஸ்பெண்டும் பண்ணலாமா? சாரி, ஸ்லீப்பும் போடலாம். ஐ மீன் 1000 டைம்ஸ் ரன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீப்பும் போடலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டு அது அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணு, இந்த இடத்துல என் பண்ணு அப்படின்ற சமயத்தில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஜாயினே குத்தி ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் ஆஃப் ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயினே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இன்னொரு ஸ்ட்ரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம த்ரெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு, சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கும், இதை நீங்கள் ஆனால் மென்ஷன் பண்ணவே இல்லை. டீமன் த்ரெட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த டீமன் த்ரெட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கும் மொத்தமாக கலெக்ஷன், கார்பேஜ் கலெக்ஷன்னா நீங்கள் நினைக்கிற கார்பேஜ் கலெக்ஷன் இல்லை, மொத்தமாக கலெக்ட் பண்ணி அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செட் டீமன் சொல்லிட்டு இது பண்ணால் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு இது கொடுக்கும். இல்லை இஸ் டீமன் கொடுத்தோம் நீங்கள் இது பண்ணலாம். இதெல்லாம் ரேராக கேட்குற டாபிக்ஸுங்க. பட் எல்லாம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸில் வந்துட்டு கேட்பாங்க, உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா, அதை பற்றி தெரியுமா. ஸோ அந்த சமயத்தில் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபிபோனாசி சீரீஸை வந்து நிறைய விதத்தில் இது பண்ணலாம். ஸோ இவங்க எந்த விதத்தில் சொல்லித்தராங்கன்னு பார்ப்போம். ஸோ மொத்தம் 4 விதத்தில் சொல்லித்தராங்க. ஃபர்ஸ்ட் வந்து இட்ரேட்டிவ், இது வந்து நம்ம நார்மலாக போகிறது, அதாவது ப்ளஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட ஒன்றா ப்ளஸ் பண்ணிகிட்டே போவோம்ல, ஸோ அதுபடி இது. நெக்ஸ்ட் வந்து ரிகர்சிவ். ஸோ ரிகர்சிவ்ன்றப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பண்ணி இந்த n-1 n-2 ரெண்டுத்தையும் இது பண்ணி இந்த மாதிரி போடுறாங்க. இது இல்லாமல் மெமோயிசேஷன்ற மெத்தட்லேயும் போடுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெமோ யூஸ் பண்ணி போடுறாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராம். ஸோ இங்கே தான் வந்து மெயின் பார்ட்டு. இந்த டைனமிக் ப்ரோக்ராம் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லீக் கோலெல்லாம் முக்கால்வாசி யூஸ் பண்ணுறது இதுதான். ஐ மீன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ மற்றதை கம்பேர் பண்ணுறச்ச இதுவுமே பிக் ஆஃப் தான் வரும். ஆமாம், டைம் கன்சியூமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டும் கூட. சும்மா அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக. இதை நீங்கள் ஃபிபோனாசி சீரியஸ்ன்னு மட்டும் இல்லாமல் வேறு மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி இதுவாக ட்ரை பண்ணலாம். கன்வெர்ட் லிங்க் லிஸ்ட் டு அரே, நேற்றே சொன்னலங்க, அதே தான் இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ஒரு அரேவாக மாற்றணும். அதே தான் இவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வெக்டாரை வந்து லிஸ்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஒரு வெக்டாரை வந்து எப்படி மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் வரப்போ அதை வந்துட்டு டேரெக்டாக இப்போ வெக்டாரில் இருக்கா, அதை வந்து எலமெண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி 1 2 3 4 5ன்னு போடுறாங்க. பார்க்க அப்படியே தான் இருக்கும், பட் ஆனால் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் சும்மா போட்டு பாருங்கள். இஃப் இட் இஸ் மேண்டிட்டரி டு யூ. நான் ஏன் அப்படி வளர்றேன்னு தெரில, ஆனால் கரெக்டாக தான் சொல்லி தராங்க, வளர்றலாம் இல்லை. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கேரக்டர் அரேவாக இது பண்ணுறாங்க. ஜாவான்னு கொடுத்தா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி வரும். தென் இட்ரேட்டர் டு லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டில் வந்து எப்படி இட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது சிம்பிள் தான். நார்மலாக ஒரு லூப்பை ரன் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க பேசிக்காக. ஒரு மேப் எப்படி இது பண்ணுறது, நெக்ஸ்ட்டு லைக் மேப் பண்ணுற வேல்யூஸ் இருக்கும். ஒன்றை வந்து ஜிக்ஸுக்கு அந்த மாதிரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீமுக்கு. கைஸ் இதெல்லாம் அவ்வளோவா முக்கியமே இல்லை கைஸ். எப்படி ஒரு லிஸ்ட்டை வந்து செட்டாக மாற்றுறது, ஸோ அதுக்கெல்லாம் தனியாக ஃபங்க்ஷன் இருக்கும். செட் ஃபங்க்ஷன்னு போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் ஃபைனலி இன்புட் ஸ்ட்ரீம் டு ஸ்ட்ரிங். இன்புட் ஸ்ட்ரீம் அதான் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னால,
அதுதான். தென் அது செட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. அடா போங்கடா டேய் வெறுப்பாகுது. ஆக்டல். ஓகே. கொடுத்துருக்க வேல்யூவை பைட் வேல்யூவாக மாற்றணும். அதுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலி எப்படியோ முடிச்சிட்டேன். நடுவில் வேறு கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆச்சு. மற்றபடி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமே இல்லைங்க. இதை பாருங்கள், எப்படி வந்து ஒரு வெக்டாரை வந்து லிஸ்ட்டில் இது பண்ணுறது, ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட் கேரக்டரில் இது பண்ணுறது, இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இப்போ நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா 2 மார்க்ஸ் மாதிரி. ஸோ இது மேண்டேட்ரின்னு இல்லை, சும்மா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருதுக்கு நல்லது தான். ஸோ அவள் தான் இதோட இந்த இதுவும் முடியுது. ஸோ அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட 20 to 25 வீடியோஸ் போட்ட இந்த பேசிக்ஸ்லேயே ஒரு மாதம் கண்டென்ட் முக்கால்வாசி இந்த பேசிக்ஸில் தான் போச்சு. ஈவந்தோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நிறைய மேனேஜ் பண்ணி டைம் பத்தலைனா கூட எப்படியோ நைட்டு 8 மணி 11 மணிக்கெலாம் கூட போட்டாச்சு. ஸோ அவள் தான், சும்மா ஒரு வாட்டி பாருங்கள், அது அப்படியே போய் கோடிங் போடுங்க. அண்ட் நாளைக்கு வந்துட்டு ஃபுல் வீடியோ போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணி மொத்தத்தையும் மெர்ஜ் பண்ணி போடுறேன். அது பார்க்கலாம் எப்படின்னா எதுன்னு சொல்லிட்டு, அது நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இன்னும் புதுசாக நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வந்துட்டு அப்படியே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ அண்ட் இன்ஸ்டாகிராம் இனிமேல் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறோம்.